Hello friends, in this video என்ன பார்க்க போறோம் அப்படினா how to type Tamil in MS Word, how to type Tamil in laptop, how to type Tamil in MS Office, how to type Tamil in Photoshop. இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான அந்த क्वेश्चंஸ்க்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஆல்ரெடி YouTubeல நிறைய வீடியோஸ் இந்த டாபிக் பத்தி இருக்கு. பட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃபரண்டான வீடியோ. அது ஏன்னு சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறோம் அப்படினா Google Input Tools Offline Installer. இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணி தமிழ் டைப் பண்ண போறோம். நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க அழகி பிளஸ் சாஃப்ட்வேர் இருக்கு, கீமேன் சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிலாம் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் டைப் பண்ணலாம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படினா அழகி பிளஸ் ஆர் கீமேன் சாஃப்ட்வேர்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்ட்ல A பட்டன் பிரஸ் பண்ணா அதுக்கு என்ன தமிழ் லெட்டர் வரும், B பிரஸ் பண்ணா என்ன தமிழ் லெட்டர் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களால தமிழ் டைப் பண்ண முடியும். பட் Google Input Tools Offline Installer யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா தமிழ் டைப்பிங் தெரியாம உங்களால தமிழ் டைப் பண்ண முடியும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில மேக்ஸिमम வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் அம்மா அப்படினா AMMA அம்மான்னு தான் அனுப்புவோம், மதர்னு அனுப்ப மாட்டோம். நம்ம தமிழ்ல வந்து தங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க AMMA அம்மான்னு அடிச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல அம்மான்னு கன்வெர்ட் ஆயிடும். ரொம்ப ஈஸியா கைஸ். இந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா கூகுளே வந்து அஃபிஷியலா ப்ரொவைட் பண்ண சாஃப்ட்வேர். பட் கரண்ட்லி இப்போ ஆஃப்லைன் இன்ஸ்டாலருக்கு சப்போர்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்ல உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. inputtoolsoffline.com அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். inputtoolsoffline.com நான் போயிட்டேன். கீழே ஸ்க்ரோல் பண்றேன். Google Input Tools Primary Offline Installer அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. இது நீங்க டூ சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு ரெண்டையுமே நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். பிரைமரி இன்ஸ்டால்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நான் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்றேன். புது விண்டோல கூகுள் டிரைவ் ஓபன் ஆகுது. டவுன்லோட் எனிவே அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகாது. ஸோ அகைன் வந்து நீங்க அந்த டவுன்லோட் எனிவே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் கேட்குது. டவுன்லோட் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டேன். Google Input Tools Primary Offline Install பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நம்ம வந்து இப்போ வந்து தமிழ் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ தமிழ் தான் நம்ம லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ தமிழ் லாங்குவேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி புது டேப்ல கூகுள் டிரைவ்ல லிங்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு. டவுன்லோட் எனிவேங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அகைன். இதுவும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகலை. ஸோ அகைன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்குது டவுன்லோட் பண்ணலாமான்னு கேட்குது. 12.97 MB வருது. நான் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த 2 சாஃப்ட்வேர்ஸையும் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டேன். 2 இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Google Input Tools தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா Google Input தமிழ் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிரைமரி டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த செகண்டாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ Google Input Tools அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணுறேன். ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகுது. இது விண்டோஸ் 10ல எஸ் ஆர் நோன்னு கேட்குது. பட் உங்களுக்கு இந்த வீடியோவில் அது தெரியாது. நீங்கள் எஸ் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆகுது. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். அகைன் பார்த்தீங்கன்னா Google Input Tool தமிழ் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணுறேன். சேம் எஸ் ஆர் நோன்னு கேட்குது. எஸ் கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே லாங்குவேஜ் பார் இருக்கும். அந்த லாங்குவேஜ் பாரில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் Google Input Tools அப்படிங்கிறது வந்துடும். இதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் இப்போ வந்து தமிழில் டைப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம். இல்லை நான் கீபோர்டில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் விண்டோஸ் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பாரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா விண்டோஸ் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிங்கன்னா மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ MS ஆஃபீஸில் இல்லை MS வேர்டில் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். வேர்ட் MS Office 2019 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போதைக்கு. ஓப்பன் ஆகுது. பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுத்துட்டேன். இது இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சாஃப்ட்வேர்ஸையும் சப்போர்ட் பண்ணும். MS Office 2016, MS Office 2010, MS Office 2019 எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். விண்டோஸ்லையும் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து தமிழ் டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். என்னோட லாங்குவேஜ் வந்து தமிழுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே நான் சேஞ்ச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து லதா ரெகுலருக்கு மாறிடுச்சு. உங்களோட சிஸ்டமில் தமிழ் ஃபாண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாமினியோ லதா ரெகுலரோ இல்லை செந்தமிழ் ஃபாண்ட்ஸோ ஏதோ ஒரு ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ நான் டைப் பண்ணுறேன்.
தெய்வத்தால். Thanglishல டைப் பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும். THEIVATTHAAL தெய்வத்தால். பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் வந்துருச்சு. தரும். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி மெய்வர்த்த கூடிதரும் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து தமிழ் டைப்பிங் இதுக்கு தெரிய வேண்டியதுக்கு அவசியம் கிடையாது. அகைன் வந்து நீங்கள் இங்கிலீஷ் ஸ்விட்ச் பண்ணணும்னா ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்கிற தமிழ் ஃபாண்ட் வேறு ஏதாச்சும் தமிழ் ஃபாண்ட் இருந்துச்சு, இப்போ பாமினி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாமினி கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா யூனிகோட் நான் யூனிகோட் அப்படிங்கிற மாதிரி 2 ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஒரு சில தமிழ் ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிகோட் ஃபாண்ட்ஸாக இருக்கும், ஒரு சில தமிழ் ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் யூனிகோடாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர் மூலமாக டைப் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிகோட் ஃபாண்ட்ஸ் தான். ஸோ பாமினிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் யூனிகோட் ஃபாண்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பாமினிக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. இல்லை எனக்கு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சில ஆன்லைன் டூல்ஸ் இருக்குது, அது மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் எப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இப்போ நான் நோட் பேடில் டைப் பண்ணி காமிக்கிறேன். அம்மா பார்த்தீங்கன்னா AMMA அப்படின்னு நினச்சா அம்மான்னு வந்துருச்சு நோட் பேடில். அப்பா. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் தமிழ் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக இதுக்கு தேவை கிடையாது. இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.